ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஆடி பிறக்க போது எப்படி மண்களை கலந்து எப்படி விதை போட்டு எப்படி உருவாக்கி எப்படி அறுவடை எடுக்க போகிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் நான் போடுவேன். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். எப்படி மண்களை கலந்து எப்படி விதை நட்டு எப்படி அறுவடை எடுக்கலான்ட்டு நீங்களும் பார்த்து நீங்களும் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி மண்கலவை கலக்கலான்னு காமிக்கிறேன். வாங்க பாருங்க, இது குக்கர்ட்டு இது இந்த ட்ரம்மில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி விட்டுடலாம். அதில் தண்ணி விட்ட உடனே உப்பி வரும்லாம். இது புழிஞ்சி போட்டு காய வச்சு நாளைக்கு மண்ணில் மிக்ஸ் பண்ணி அல்லலாம். பாருங்க, கொக்கை போட்டு ஊற வச்சு காய வச்சு கோணியில் அள்ளி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம பையில் இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டோம். குக்கர் எடுத்து போட்டுக்கலாம். போடு. மூட்டை கொக்கா பிட்ட கொட்டியாச்சு. இது தொழு உரம் நல்லா மக்கி எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். இதுமாரி மக்கு வச்சு தான் போடணும். நம்ம சாணியெல்லாம் போடக்கூடாது. இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம். இப்படியே நடுவில் கொட்டை இதுமாரி கட்டி கட்டியாக இருந்தாக்கா நல்லா மக்கி பையில் ஊறி போயிருக்கு. அதெல்லாம் உடச்சி விட்டுடணும். கோழிலுக்கு தான் தொழு உரம் தான். அது பாதி கொட்டிக்கலாம். போடு. இப்போ ஒரு மூட்டை செம்மண் கொட்டி வச்சு பாருங்கள். செம்மண்ணை பரப்பிக்கலாம். நான் தோட்டத்து மண்ணை தான் கொட்டியிருக்கோம். ஏற்கனவே செடி வச்சுருந்த தோட்டத்து மண் அதனால் கொஞ்சம் செம்மண் கலந்து செடி வச்சோம்னா நல்லா வரும். இது கிச்சன் கம்போஸ்ட்டு செழித்து அள்ளி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி பல நல்லா இருக்குது பாருங்கள். கரியல்னு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேப்ப முன்னாக்கு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வேப்ப முன்னாக்கு போட்டுடலாம். வேப்ப முன்னாக்கு போட்டால் தான் வேறு பூச்சி அடிக்காது. இது வேப்ப முன்னாக்கு போட மறந்துடாதீங்க. இது உயிர் உரம் கலந்து வச்சுருக்கேன். உயிர் உரமும் போட்டுடலாம். இப்போது ஓலக்கு போட்டு நம்ம இப்போ என்னென்ன போட்டுருக்குன்னா தோட்டத்து மண், செம்மண், கொக்கோ பிட்டு, தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, உயிர் உரம் இத்தனை ஐட்டமாக போட்டிருக்கோம். மற்றது ஏதோ கெமிக்கல் உரம்லாம் கலக்கக்கூடாது. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கோணியில் பையங்களை அள்ளி வச்சு ஒரு வாரம் 2 வாரம் போட்டு தான் செடி நடணும். இந்தமாரி கலந்துக்கணுங்க. இதுமாரி கலந்துங்க. இது தள்ள இது வரும் மண்ணா. பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.